அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம பட்டினத்தார் ஐயா அவர்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல அவர்கள் பாடல்கள்லாம் ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க. என்ன அதுல சிறப்புன்னு சொன்னாக்கா, ஒரு மனிதன் பிறந்து அவன் வாழ்ந்து கடைசியா முதுமை அடைந்து இறக்குறானே, ஏன் அது மாதிரி யோக நிலையிலையும் சித்த நிலையிலையும் இறை நிலையை அடையலாம் அப்படிங்கறத ரொம்ப தத்துரூபமா அவரு அது மாதிரி செய்யலாம். நீங்க நார்மல் ஹியூமன் பீயிங்கா வாழ்ந்தீங்க, சாதாரண மனிதனாக வாழ்ந்தீங்கன்னா இந்த மாரி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையுடைய கடைசி காலம் இருக்கும் அப்படிங்கறத பாடல் மூலியமா வெளிப்படுத்தியிருக்காங்க. அது என்ன பாடல் அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம பட்டினத்தார் சொன்ன அந்த பாடல், பத்து புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூட்டி ஆடி முடித்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாக போகும் பிணங்கள் கத்தும் கணக்கென்னகான் கைலாபுரி காணத்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா ஒரு மனிதன் என்னதான் சொந்த பந்தம் குழந்தை ஒய்ஃப் எல்லாம் வச்சிருந்தாலும் கடைசியா அவனுக்கு சொந்தமாவது நார்மலா வாழ்ந்தானாக்கா அவனுடைய நோயும் பாயும் மட்டும்தான். அது மாதிரி இல்லாம சித்து நிலையிலையும் யோக நிலையிலையும் பக்தி நிலையிலையும் இறைவனை அடையுங்க அப்படிங்கறத அந்த பாடல் மூலியமா வெளிப்படுத்தியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.